அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலக்கியம் சம்பந்தப்பட்ட கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒருவர். எனவே இந்தியாவிலிருந்து ஒருவர் வருகை தந்திருக்கின்றார், அதுவும் எங்களுடைய தொலைக்காட்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். பல விடயங்கள் தொடர்பாக நாம் அவரிடம் பேச போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அன்போடு வரவேற்கின்றோம் டெல்லி கலை கலாச்சார பேரவை மற்றும் போபால் கம்பன் கழகத்தின் செயலாளர் ஆகிய திரு ப. குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார். சாரெல்லாம் இல்லை, நீங்கள் பிரேம்னே கூப்பிடலாம். சரி, இலங்கையின் விஜயம், இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? முதலில் ஸ்டார் தமிழ் நேயர்களுக்கு முதலில் வணக்கம். நிச்சயம் முதல் வணக்கம். இலங்கை நான் இது என்ன சொல்கிறது, தமிழ் தொப்புள் கொடி உறவு தமிழர்களாகிய. ஏன்னா எனக்கு இலங்கையில் முதல்ல நான் வந்தது ஒரு பெரிய நிகழ்வுக்காக சார். ஜப்னால யாழ்ப்பாணத்தில் ஒரு மாநாடு, பெரிய மாநாடு ஒன்று நடத்தினோம். அதுலேயும் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. முதல்ல டெல்லி கலை இலக்கிய மாநாடு நடந்தது 2024 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில். அதுதான் எங்களுடைய முதல் மாநாடு. அந்த மாநாட்டுக்காக தான் நாங்கள் முதலில் வந்தோம். அதன் பிறகு நான் 2 மாதத்திற்கு ஒரு முறை ஆன்மீகம் சம்பந்தமான சில வேலைகளுக்காகவும் என்னுடைய கலை நிகழ்ச்சிகளுக்காகவும் அவ்வப்போது வந்து கொண்டிருப்பேன். இப்பொழுது நான் வந்திருப்பது ஒரு போபால் கம்பன் கழகம் மற்றும் கதிரவன் கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஒரு கம்பன் விழா, 2ஆம் ஆண்டு போபால் கம்பன் கழகத்தின் 2ஆம் ஆண்டு கம்பன் விழாவுக்காக வந்திருக்கிறேன். இது எங்கே சார் நடக்குது? மட்டக்களப்பில் ஒரு பிரம்மாண்டமாக கதிரவன் கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பு நடத்துகிறார்கள். அவர்களுடைய 50வது ஆண்டு நிறைவை ஒட்டி அவர்களுடைய 9வது ஆண்டு, அவர்களுடைய 50வது ஆண்டு, எங்களுடைய 2ஆம் ஆண்டு போபால் கம்பன் கழகம் விழா. ஸோ இப்பொழுது 50 ஆண்டுகள் கதிரவன் கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்கள் மட்டக்களப்பில் நடத்துவது பெருமைப்படுகிறோம். போபால் கம்பன் கழகம் இது கம்பன் விழாவாகவே நடைபெறுகிறது. வேறு இதில் கவியரங்கம், பட்டிமன்றம் மற்றும் சான்றோர்கள், ஆன்றோர்கள் மற்றவர்கள் அனைவரையும் கௌரவித்தல். இதில் மிக சிறப்பு என்னவென்றால், இதை எங்களுடைய தலைவர் சவுந்தரராஜன் அவர்களும் கழகத்தின் தலைவர் மற்றும் இந்த கதிரவன் கலை இயக்கத்தின் தலைவராகிய இன்பராஜா அவர்கள் எல்லோரும் இணைந்து, நானும் இணைந்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா. சரி, அப்போ இப்படி ஒரு நிகழ்வு இலங்கையில் ஏற்பாடு செய்யணும். அதாவது தமிழர்கள் பல இடங்களில் சேர்ந்து வாழ்கிறாங்க. மொரிசியஸில் வாழ்கிறாங்க, மாலைதீவில், மலேசியாவில் வாழ்கிறாங்க, ஏன் அமீரகத்தில், துபாயிலெலாம் வாழ்கிறாங்க. ஆனால் இலங்கையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம்? இலங்கையில் உண்மையிலே சார், இலங்கை மக்கள் மீது நான் வளர்ந்த காலத்திலிருந்தே ஒரு அன்பும் பாசமும் எப்பொழுதும் உண்டு. அந்த அன்பின் அடிப்படையில் தான் எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள். நானும் மலேசியாவில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன், பக்ரைனிலும். ஆனால் இந்த இலங்கையில் அடிக்கடி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2வது வருஷமும் இலங்கை தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கிய காரணம் எனக்கு பண்பும் பாசமும் உரிய என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள். அந்த ஒரு அடிப்படையில் நான் அவர்களிடம் மீண்டும் 2வது முறையாக இந்த கம்பன் விழாவையும் இந்த 2வது நிகழ்ச்சியையும் நடத்துகிறேன் என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. என்னுடைய டெல்லி மக்கள் அன்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இப்போ டெல்லி கலை கலாச்சார பேரவையின் செயலாளராக இருக்கிறீங்க. அது சாதாரணமாக ஆரம்பித்து எவ்வளோ நாட்கள் டெல்லியில்? அது ஒரு 15 வருடம் சார். அதில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்கிறீங்க? அதில் சார் இயல், இசை, நாடகம் சார். எனக்கு என்னென்னா சார், அது எதுக்கு ஆரம்பித்த காரணம் என்னென்னா, என்னுடைய தாய் வீடுன்னு சொன்னேன்னா தமிழ் சங்கம், டெல்லி தமிழ் சங்கம் 1947 தொடங்கப்பட்டது, சுதந்திரத்துக்கு அப்புறம். அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை அந்த தமிழ் சங்கத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து அதன் பிறகு பொறுப்புகள்லாம் வகித்த பிறகுதான் ஒரு 10 வருட காலம் பொறுப்புக்கு அப்புறம்தான் இந்த சங்கத்தை இணைந்தேன். டெல்லி கலை இலக்கிய பேரவை ஆரம்பித்து 15 வருடங்கள் ஆகிறது. இதில் இயல், இசை, நாடகம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்னவென்றால், டெல்லி தமிழ் சங்கத்தில் உள்ள நிகழ்வுகள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆளுமைகளை வைத்து நடத்துகிறார்கள். ஓகே, எப்பொழுதும் அவர்கள் நிறைய பேர் வருவார்கள், ஜாம்பவான்கள் எல்லோரும். என்னுடைய ஆசை என்னவென்றால்,
அதாவது உள்ளூர் கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த உள்ளூர் கலைஞர்களை எல்லோரையும் வெளிக்கொண்டு வந்து அவர்களை திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை நோக்கில் தான் இது தொடங்கப்பட்டது. இது முதலில் பட்டிமன்றம் தான் முதலில் ஆரம்பித்தோம். அவர்கள் பேசக்கூடிய கலைஞர்கள் கிடையாது, நார்மலாக தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள். அவர்களை ஊக்குவித்து இந்த பட்டிமன்ற நடுவராக்கி பேச்சாளராக்கி இன்று பொதிகை டிவி தொலைக்காட்சியில் முதல் பட்டிமன்றத்தையும் நாங்கள் நடத்தியுள்ளோம். இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை இந்த இது மட்டும் இல்லை, டிவிகள் சேனல்கள் மட்டுமல்ல, புவனேஸ்வர், ஹைதராபாத், திருப்பதி, இன்னும் பல மாநிலங்கள், பல வெளிநாடுகளிலும் இந்த பட்டிமன்றத்தை எல்லாம் நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை. அது மட்டுமல்லாமல் பாடகர் ஒரு சாய் காயத்ரி என்ற ஒரு பாடகி எங்களிடம் 7 வயதில் வந்து பாடினாள் டெல்லியில். இன்று அவள் பிரபலமாக பாடி இன்று சினிமா சிங்கராக உள்ளார். ஸோ இதற்கு காரணம் டெல்லி கலை இலக்கிய பேரவை ஊக்குவித்து கலைஞர்களை நிறைய பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்து இன்று என்ன, அதாவது நீங்க எங்க போனாலும், லண்டன் இன்னும் பல நாடுகளுக்கு போனாலும் டெல்லி கலை இலக்கிய பேரவை பா. குமார் என்றால் எல்லோருக்கும் தெரியும். இது அந்த அளவுக்கு நம்மளுடைய நிறைய உங்களுடைய கலை கலாச்சார சேவைகள் அந்த அளவு பறந்து விரிந்து இருக்கின்றது. எஸ் சார், கண்டிப்பாக. சரி, அப்போ நீங்கள் இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை மூலமாக, கலை கலாச்சார பேரவை மூலமாக சமூக சேவைகள் செய்திருக்கிறீங்களா? மக்களுக்கு, வறிய மக்களுக்கு ஏதாவது உதவிகள், நலத்திட்டங்கள் அதுகள் செய்திருக்கிறீங்க? நலத்திட்டங்களும் செஞ்சுருக்கோம் சார். அதாவது என்ன சொல்ல போனீங்கன்னா, மருத்துவ உதவிகள், அங்கே வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு அங்கே நிறைய பேருக்கு தமிழ் சங்கம் மூலியமாகவும் என்னுடைய ஓனாகவும் நிறையாக செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் பல பேருக்கு மருத்துவ உதவிகள் பல டெலிபோனில் தொலைபேசியில் அழைப்பில் பேசி நிறைய பேருக்கு உதவிகள் செய்து, பெட்டுகள்லாம் இல்லாத போதும் நிறைய அவர்களுக்கு உதவி செய்து, மாத்திரை மருந்துகள் ஒன்று ஃபாரின்லேருந்து கேட்பாங்க, மருந்து வாங்கி கொடுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல், நிறைய உதவிகள், நலத்திட்ட உதவிகளும் செய்திருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நிறைய செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இலங்கையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நாம் இங்கேருந்து வந்தபோது நாங்கள் வேற ஒரு நிகழ்வுக்காக வந்தோம், ஆன்மீக நிகழ்வுக்காக வந்தோம். அந்த வேளையில் இங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் புயல் உருவாகிவிட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் சும்மாக இல்லாமல் எங்களால் முடிந்த எல்லோருக்கும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேருக்கு எல்லோருக்கும் சாமான்கள், அரிசி, பருப்பு, என்னென்ன வீட்டிற்கு தேவையான உணவுகள், நிறைய மெடிசன், மருந்து, எல்லோரும் இந்த ஒரு அபுதலை, மட்டக்களப்பு, மன்னார் மற்றும் வவுனியா, இன்னும் பல இடங்களில் திருகோணமலை, இன்னும் பல இடங்களுக்கு சென்று கண்டி, இன்னும் பல இடங்கள் இலங்கையில் இதெல்லாம் செய்வதற்கு இலங்கையில் யார் உங்களுக்கு உதவியா இருந்தா? இலங்கையில உதவிகள்னா இலங்கை மக்கள் எல்லோரும் சப்போர்ட். யார் உங்களோட சேர்ந்து இந்த பணியை செய்தாங்க? இது வந்து எங்களுடைய ஆன்மீகம், எங்களுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவையும் எங்களுடைய ஆன்மீகத்தில் கலந்து கொண்டவர்களும் இணைந்து டெல்லி கலை இலக்கிய பேரவையுடன் இணைந்து நான் சொன்னபடி திட்டமிட்டபடி எல்லோருக்கும் வழங்கினோம். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நாளிலிருந்து இன்னும் 2 நாட்களில் தான் இந்த கம்பன் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது மட்டக்களப்பில். இந்த கம்பன் நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது? கண்டிப்பாக சார். போபால் கம்பன் கழகம் மற்றும் கதிரவன் கலைக்கழகம் இணைந்து நடத்தும் இந்த கம்பன் 2ஆம் ஆண்டு கம்பன் விழா. இந்த கம்பன் விழா வந்து சார் 1ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய மினிஸ்டரை வச்சு போபாலில் மிக சிறப்பாக போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தொடங்கினோம். இப்பொழுது வர ஆகஸ்ட் வந்தால் 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் நாங்கள் இங்கு கொண்டாடுவது ரொம்ப பெருமிதமாக நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் இதில் வந்து கம்பவாரியாருடைய ஆசியுடன், கம்பவாரி ஜெயராஜ் அவர்களின் ஆசியுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவர்கள் முடிந்தால் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரும் இந்தியா செல்ல இருப்பதால் கொஞ்சம் கடினம் இருந்தாலும் அவருடைய ஆசியுடன் இது நடக்கிறது. இதில் நிறைய நிகழ்ச்சிகள் 2 அரங்காக நடத்துகிறோம். அயோத்தி அரங்கு மற்றும் இலங்கேஸ்வரன் அரங்கு என்ற 2 அரங்குகளாக இந்த நிகழ்வு காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளது.
எந்த இடத்தில் கொஞ்சம் சொன்னீங்க? இது வந்து இதுல வந்து கிரீன்ஸ் ஹோட்டலுங்கிற ஒரு இடத்துல அது ஆல்ரெடி அங்க மட்டக்களப்புல நாங்க திட்டமிட்டபடி ஒரு பகுதியில் ஹோட்டல்ல நடத்துறோம் சார். ஒரு மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது. கல்யாண மண்டபத்தில். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பும் நேரத்தில் வந்து அந்த நிகழ்வு முடிந்திருக்கும். எனவே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். கண்டிப்பா நன்றி சார். இதுல 2 விஷயம் பண்றோம் சார். ஒன்று கவியரங்கம், பட்டிமன்றம் மற்றும் கலைஞர்களை கௌரவித்தல். அதாவது ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க சார். இங்கே இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, இன்னும் பல பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வருகிறார்கள். இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் வர இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இன்று தினமணியில் டெல்லியில் இன்று ஒரு அரை பேஜுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி அவங்களே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு உலகமே வியக்கும் அளவுக்கு போபால் கம்பன் கழகம் மற்றும் கதிரவன் கலைக்கழகம் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, மிக்க நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.